வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மதங்களை கடந்து அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் ஆன்மீக மகான், நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுபவர், மனிதர் புனிதரான வரலாறு, ஏழைகளின் துயர் துடைக்கும் சாயிநாதர் தரிசனம். வாங்க தரிசிக்க போகலாம். ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாய் நமோ நமः. ஜெய ஜெய சாய் நமோ. சத்குரு சாய் நமோ நமः. யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன். என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் என்கிறார் நம்பும் பக்தர்களை காக்கும் தெய்வமாம் சாய்பாபா. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துறவியாகவே வாழ்ந்து மறைந்தவர் சீரடி சாய்பாபா. கலியுகத்தில் கேட்டவர்க்கு கேட்ட வரத்தை உடனே அளிக்கும் வள்ளலாக திகழும் சாயிநாதரை ஒருமுறை நினைத்தாலே போதும், 9 தலைமுறைகளில் செய்த பாவங்களும் தீருமாம். மனித புனிதரான சாய்பாபாவின் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பற்றிய உண்மையான தகவல்கள் ஏதும் கிடைக்காததால் இன்று வரையும் அவருடைய பிறப்பு பற்றிய விவரங்கள் மர்மமாகவே உள்ளன. எனினும் மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியின் அகமது நகருக்கு உட்பட்ட இடத்தில் 1838 ஆண்டு செப்டம்பர் ஆண்டு அக்டோபர் 15 உலக வாழ்க்கையை விட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர் இந்து மதம் சார்ந்த பெற்றோருக்கு பிறந்ததாகவும் பிறகு ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பாபாவுக்கு 16 வயது இருக்கும் பொழுது வேப்ப மரத்தடியில் தியானத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் மகானாக காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. உண்மையான மொழியில் இருந்தன. அவருடைய புகழ் இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் பரவலாக அறியப்பட்ட முதல் அவதார புருஷர் என போற்றப்பட்ட ஷீரடி சாய்பாபா ஏழைகளின் துயரங்களை கண்டு வேதனை அடைபவர். ஒரு தாயைப் போல அவர்களிடம் நடந்து கொள்வார். தொழுநோயாளிகளின் புண்களை தன் கையால் கழுவி சுத்தம் செய்து மருந்து போடுவார். நாடி வரும் நோயாளிகளுக்கு விபூதி பிரசாதம் அளித்தே அவர்களது நோய்களை நீக்கியவர். பல்வேறு சாஸ்திரங்களை கற்று உணர்ந்தவர். பகவத்கீதை, குரானுக்கு அற்புதமான விளக்கங்களை அளித்து அறிஞர் பல லட்சம் பேர் வழிபடும் புண்ணிய தலமாக விளங்குகிறது. பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்திய வழிபட வைத்தது போலவே மசூதியை மலர்களால் அலங்கரிக்க விரும்பிய முஸ்லிம் பக்தரை அந்த மலர்களை அருகிலிருந்த கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்ய பணித்தது என்று பல நிகழ்வுகளில் இந்துக்களும் முஸ்லிம்களும் நண்பர்களாக விளங்க வேண்டும் என்ற தமது உன்னத எண்ணத்தை செயல்படுத்தியவர். சீரடியில் பழைய மசூதி அருகே வேப்பமரத்தின் அடியில் 8 வயதில் தியானம் செய்தார் சாயிநாதர். பின்னர் ஊரை விட்டு சென்றவர் 16 வயதில் ஒளி பொருந்திய தோற்றத்துடன் சீரடி திரும்பி மீண்டும் வேப்பமரத்தடியில் தியானத்தில் ஈடுபட்டார். அவரை பார்த்த பூசாரி ஒருவர் சுவாமி என்று பொருள்படும் வகையில் சாய் என்று அழைத்தார். அப்பா என்று பொருள்படும் வகையில் பாபா என்றும் அழைக்கப்பட்டார். பக்தர்கள் அன்போடு அழைத்த அந்த பெயர்களே சாய்பாபா என நிலைத்து விட்டது. சிறுவயதில் இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் இவரை வளர்த்ததாக கூறப்படுகிறது. அவரது மறைவுக்கு பிறகு கோபால்ராவ் தேஷ்முக் என்ற ஞானியை தன் குருவாக ஏற்றார் பாபா. அவர் மறைவதற்கு முன்பு சகல சக்திகளையும் பாபாவுக்கு அளித்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. சீரடியில் ஒரு யோகியைப் போல வாழ்ந்த சாயிநாதர் பிச்சை எடுத்தே உண்ணும் பழக்கத்தை வைத்திருந்தார். சீரடியில் நிஜாமின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பத்ரி என்ற ஊரில் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்த ஹரிசாதே என்ற அந்தணர்
தன் மனைவி லக்ஷ்மியுடன் வசித்து வந்தார். வறுமையிலும் செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்த அவர்களுக்கு குழந்தை இல்லையே எனும் கவலை பெரிதும் வாட்டியது. இதற்காக இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ததன் பயனாக விரைவிலேயே அவர்களுக்கு அழகான ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. சில நாட்களில் அந்த குழந்தையை பார்க்க வந்த ஜோதிட நண்பர் ஒருவர் குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்தார். அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை என்பதையும் அந்த குழந்தையை பெற்றவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவார்கள் எனவும் அந்த குழந்தை வேறு இடத்தில் வளரும் என்றும் தெரிந்து கொண்டார். இந்த விஷயம் தெரிந்த குழந்தையை பெற்றவர்கள் பெரிதும் துயரத்தில் ஆழ்ந்தனர். ஒரு நாள் இரவு அவர்களுடைய கனவில் தோன்றிய இறைவன் முற்பிறவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராமநாம தாரக மந்திரத்தை பாரெங்கும் பரப்பிய கபீர் தாசரே இப்போது உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார். வருங்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிக்க இருக்கிறது. உங்கள் மகன் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை காலையில் பக்கீர் ஒருவர் வந்து உங்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்பார். தயங்காமல் உங்கள் குழந்தையை அவரிடம் கொடுத்து விடுங்கள். அதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையிலிருந்தே அந்த குழந்தை வீறிட்டு அழுதபடி இருந்தது. குழந்தையின் தாயார் லக்ஷ்மி யாரும் வந்து குழந்தையை கேட்டுவிடக் கூடாது என்று மனதுக்குள் அழுதபடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். கலங்கி நின்ற மனைவியிடம், ஹரிசாதே, ஏன் கவலைப்படுகிறாய்? நம் கனவில் இறைவன் சொன்னது போல் பக்கீர் வந்து குழந்தையை கேட்டால் கொடுத்து விடுவோம். எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் நமக்கு வேண்டும் என்று ஆறுதல் கூறினார். அவர் அப்படி சொல்லி முடிக்கவும் வாசலில் பக்கீர் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. வாசலில் வந்து நின்ற பக்கீரை பார்த்ததுதான் தாமதம். அதுவரை வீறிட்டு அழுதபடி இருந்த அந்த குழந்தை சட்டென்று அழுகையை நிறுத்தி அழகாக சிரித்தது. பக்கீர் தன்னிடம் அந்த குழந்தையை தந்துவிடுமாறு கேட்க மறுப்பு சொல்லாமல் அவ்விதமே கொடுத்து விட்டார்கள் அந்த தம்பதி. அதன் பிறகு அந்த குழந்தை போன வழி அவர்களுக்கு தெரியாது. குழந்தையை வாங்கிக் கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்கு சென்று அதை மனைவியிடம் கொடுத்தார். குழந்தை பேறு இல்லாத தங்களுக்கு இறைவனே அந்த குழந்தையை கொடுத்ததாக எண்ணி அவர்கள் அதை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். இந்து குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியரிடம் இனிதே வளர்ந்து வந்தது. குழந்தையை வளர்த்து வந்த பக்கீரின் உடல்நலம் குன்றியது. தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார். வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான கோபால்ராவ் தேஷ்முக் என்பவர்தான் அவர் நினைவுக்கு வந்தார். உடனே பக்கீர் தன் மனைவியை அழைத்து, இப்போது நான் சொல்லப் போவது உனக்கு வருத்தம் தரத்தான் செய்யும், ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இனி சில நாட்களே நான் உயிருடன் இருக்க முடியும். நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்து கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபால்ராவ் தேஷ்முக் என்பவரிடம் சென்று அடைக்கலம் கேள், அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்றார். அதுபோலவே அடுத்த சில நாட்களில் பக்கீர் மறைந்ததும் அவருடைய மனைவி மகனுடன் சென்று கோபால்ராவ் தேஷ்முக்கிடம் அடைக்கலம் கேட்டார். பெரும் ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கிவிட்டது. அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கோபால்ராவ் தேஷ்முக் அந்த சிறுவனை தன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு வளர்க்க ஆரம்பித்தவுடன் அதுவரை கோபால்ராவிடம் இருந்த மற்ற மாணவர்கள் பொறாமை கொண்டு அந்த சிறுவனை துன்புறுத்த முயன்றனர். இதனால் அந்த இடத்திலிருந்து வெளியேற அனுமதி கேட்ட சிறுவனின் வேண்டுகோளை கோபால்ராவ் மறுத்து தன்னுடனேயே அவனை வைத்துக் கொண்டார். பின்னர் பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் தான் பெற்றிருந்த அத்தனை யோக சித்திகளையும் அந்த சிறுவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார் கோபால்ராவ். மேலும், நான் இதுவரை உன்னை குழந்தையாகவே நினைத்து விட்டேன். உண்மையில் நீ இப்போது வாலிப பருவத்தை அடைந்து விட்டாய்.
இனியும் நீ என்னிடம் இருப்பது சரியில்லை. உன்னால் இந்த உலகத்துக்கு அநேக நன்மைகள் ஏற்பட உள்ளன. நீ என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் கோபால்ராவ் தேஷ்முக். அதை கேட்டு அந்த சிறுவன் கலங்கவில்லை என்றாலும் தன் குருநாதரிடம், நான் முதலில் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாக சொன்னபோது வேண்டாம் என மறுத்த தாங்கள் இப்போது நான் உங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஏன் என்று கேட்டான். அதற்கு கோபால்ராவ் தேஷ்முக், நீ என்னை விட்டு செல்லப் போவதாக சொன்னது உன்னுடைய அச்சத்தினால்தான். ஆனால் இப்போது நான் உன்னை போக சொல்வது விதியின் வலிமையினால். இதுவரை எனக்கு குழந்தையாக இருந்த நீ இனிமேல் கோடானு கோடி பேர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தனிப்பெரும் குருவாகவும் திகழப் போகிறாய். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான பேதங்களையும் கடந்து தனிப்பெரும் தெய்வமாக திகழப் போகிறாய். உன்னை நாடி சரணடைபவர்களின் சகல துன்பங்களையும் அகற்றி அவர்களுடைய உள்ளங்களில் சந்தோஷம் எனும் அமிர்தம் தழும்பச் செய்ய போகிறாய் என்று அந்த சிறுவனை தேற்றி அவன் செல்ல வேண்டிய பாதைக்கு அவனை ஆற்றுப்படுத்தினார். அந்த சிறுவன்தான் 16 வயது பாலகனாக சீரடி கிராமத்தின் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கு காட்சி தந்த ஸ்ரீ சாயிநாதர். இளைஞனாக சாயிநாதரை தன் வீட்டின் பூஜை அறைக்கு அழைத்துச் சென்ற கோபால்ராவ், குழந்தாய், நீ இந்துவாக பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து அடுத்த சில ஆண்டுகளில் இந்துவான என்னிடம் ஒப்படைக்கப்பட்டாய். ஆனாலும் நான் உன்னை ஓர் இஸ்லாமியனாகவே வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷன். உன்னால் இன மொழி மத பேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனிதநேயம் தழைத்து செழிக்கப் போகிறது. நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அது பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இன்றே தொடங்கு. இங்கிருந்து மேற்கு திசைக்குச் செல். புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஓர் அழகிய கிராமம் உன்னுடைய வருகைக்காக தவம் இருக்கிறது. நீ அங்கிருந்தபடியே இந்த உலகத்தை உன் வசப்படுத்தி விடுவாய். உன்னால் இந்த உலகம் அடையப் போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞன் சாயிநாதனை தம்மிடம் இருந்து பிரிந்து போக அனுமதி கொடுத்தார். குருநாதரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்த சாயிநாதர் மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நெடிய அருள் பயணத்தை தொடர்ந்தார். அந்த இளைஞரின் திருப்பாதங்கள் சென்று சேர்ந்த நிலை பெற்ற திருவிடம்தான் ஷீரடி திருத்தலம். இளைஞனாக சீரடிக்கு வந்து ஸ்ரீ சாயிநாதராக போற்றிக் கொண்டாடப்படும் அவருடைய அருளாடல்கள் அவருடைய ஜீவித காலத்துக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது. அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படரவிட்டுள்ளார். பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை 2 மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் ஒளியை பெறலாம். மேலும் பாபாவின் பாதங்களை தமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தாலே உள்ளம் தூய்மை அடையுமாம். இனம், மதம், மொழி ஆகிய வேறுபாடுகளை கடந்து பக்தர்கள் மனதார நினைத்தாலே அவர்களை தேடி ஓடி வரும் சாயிநாதர் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக எதிர்பார்ப்பது 2 விஷயங்கள். ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. தான் தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகாமயி என்று பெயரிட்ட பாபா அங்குள்ள விளக்குகளுக்கு ஊற்ற ஒரு வியாபாரியிடம் எண்ணெய் கேட்டார். வியாபாரி தர மறுத்ததால் தண்ணீரை ஊற்றி விளக்குகளை எரியச் செய்து அற்புதம் நிகழ்த்தினாராம். கடவுளே அரசர்,
அனைவரது இறைவனும் ஒன்றே என்று தெய்வீகத் தன்மையால் பல அற்புதங்கள் செய்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையைப் போல பழகுவார். பஜன்கள், பக்தி பாடல்களை மிகவும் விரும்புவார். பக்தர்களை பாடச் சொல்லி கேட்கும் அவர் சில நேரங்களில் அதற்கேற்ப ஆடவும் செய்வாராம். மசூதிக்குள் எரியும் நெருப்பு குண்டமான துணி அருகில் உள்ள தூணின் மீது சாய்ந்து அமர்ந்த நிலையில் தியானத்தில் ஆழ்ந்துவிடும் அவர் அந்த தியானத்தில் என்ன செய்கிறார் என்பதே யாருக்கும் தெரியாது. தியானத்தின் போது அவர் வாய் கடவுளே அரசர் என்று முணுமுணுத்துக் கொண்டே இருக்குமாம். இதை தூரத்திலிருந்து நிறைய பக்தர்கள் பார்ப்பதுண்டு. அவர்களில் பலர் பாபா ஏதோ மந்திரம் ஜெபிக்கிறார் என்று நினைத்தது உண்டு. அதோடு அந்த மந்திரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு சில பக்தர்கள் இது பற்றி பாபாவிடமே நேரில் கேட்டனர். பாபா, உங்களை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டனர். ஆனால் சாய்பாபா சீரடியில் இருந்த 60 ஆண்டுகளில் தம் பக்தர்கள் யாருக்கும் எந்த மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்ததில்லை, உபதேசமும் செய்தது இல்லை. பாபாவிடம் உபதேசம் பெற்றுவிட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்த அனைவரும் தோல்வியை தழுவினார்கள். அதையும் மீறி உபதேசம் பெற முயன்ற பெண்மணி ஒருவரிடம் தன் சொந்த கதையை சொன்னார் சாயிநாதர். கவனமாக கேளுங்கள், அப்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் என்று கூறிய சாய்பாபா, எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவர் மிகுந்த அன்பு கொண்டவர். அவருக்கு நான் சீடராக இருந்த நீண்ட நாட்கள் சேவை செய்தேன். அவரிடம் உபதேசம் பெற வேண்டும் என்று எனக்கு ஆசை ஏற்பட்டது. இப்போது நீங்கள் என்னிடம் உபதேசம் கேட்க எப்படி ஆசைப்படுகிறீர்களோ அது மாதிரிதான் நானும் அப்போது ஆசைப்பட்டேன். ஆனால் குருநாதர் எனக்கு எந்த உபதேசமும் சொல்லவில்லை. எந்த ஒரு மந்திரத்தையும் அவர் எனக்கு கற்றுத்தரவும் இல்லை. ஒரு நாள் அவர் என்னிடம் இருந்து உபதேசம் பெற வேண்டும் என்ற தீவிரத்தை அறிந்தார். உடனே என்னை அழைத்தார். தலையை மொட்டையடிக்கச் செய்தார். பிறகு 2 காசுகளை தட்சணையாக கேட்டார். காசு என்றால் இந்த இடத்தில் பணம் என்று அர்த்தமில்லை. நம்பிக்கை, பொறுமை எனும் 2ஐயும் தான் அவர் தட்சணையாக கேட்டார். இந்த 2ஐயும் நான் என் குருநாதருக்கு அளித்தேன். இதனால் குருநாதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு பொறுமை உள்ளதோ அந்த அளவுக்கு அது பாவத்தையும் வேதனைகளையும் விரட்டும். பொறுமையில் ஆள்பவன் ஆபத்துகளை கடந்து பயம் நீங்கி எளிதில் வெற்றி பெறுவான். ஒருவன் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறானோ அவன் நல்ல பண்புகள் குவிந்துள்ள அரங்கம் போல இருப்பான். நம்பிக்கையும் பொறுமையும் இரட்டை பிறவிகள். ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இரட்டை பிறவிகள் போல நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும். இதை நீங்கள் எப்போதும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் என்னை நிலைநிறுத்துங்கள். உங்கள் எண்ணமும் செயலும் என்னை குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்னை நீங்கள் நோக்கினால் நானும் உங்களை நோக்குவேன் என்றார் சாய்பாபா. எனவே பொறுமையுடன் நம்பிக்கை கொள்வதே நாம் சாயிநாதனுக்கு கொடுக்கும் காணிக்கை. पंचारती करो बाबा की आरती।
ஆராதனையும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருப்பது அறிவியலும் ஆன்மீகமும். அறிவியலும் ஆன்மீகமும் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வார கேள்விகள் என்னென்ன இதோ. பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் மறைந்த பெரியவர்களின் படங்களை வைக்கலாமா? பொதுவாக பூஜை அறை அப்படிங்கிறது எந்த தெய்வமாக இருந்தாலும் வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டாலும் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் அது நன்மையிலேயே முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஆகம விதி. இருந்தாலும் அந்த பூஜை அறையில் உங்களுடைய தெய்வமாக, அதாவது வாழ்ந்து முடிந்த முன்னோர்களுடைய படத்தை இதே மாதிரி பூஜை அறையில் வைக்கிறது தெய்வ ஆகம விதிப்படி ஆகாத விஷயமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. பொதுவாக தெய்வ திருவுருவ படங்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருந்துகிட்டு இருக்கணும் பூஜை அறையில். அதே மாதிரி முன்னோர்களுடைய படங்கள் பார்த்திங்கன்னா மேற்கு அல்லது தெற்கு பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது இதே மாதிரியான சாஸ்திர விதி. எக்காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் இறந்தவங்களுடைய படத்தை அல்லது முன்னோர்களுடைய படத்தை மாட்டக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை விதி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பயமுறுத்துகிறார்களே, இது குறித்து விளக்கமளிக்கவும். பொதுவாகவே தெய்வத்தினுடைய, அதாவது கல்லடி பட்டாலும் பரவாயில்ல கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற பழமொழியை எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கி வர முடியும். ஆனால் அடுத்தவங்களுடைய கண் பார்வை திஷ்டியாக பட்டதுன்னு வைங்களே, எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து மேன்மைக்கு வர முடியாத தடங்கல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். தடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான, அதாவது ஒவ்வொரு மனுஷாளுக்கு மனுஷால் உதவி அல்லது மனுஷாளுக்கு மனசால் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க அதாவது அங்கலாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கத்தோடு பார்த்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாக்கம் தீருவதில்லை. சாமியுடைய கண்ணு பட்டால் கூட ஒரு பொங்கல் வச்சா தீர்ந்துருங்க. மனுஷாலுடைய கண்ணு பட்டது அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் தீர்க்க முடியாத ஒரு விஷயமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இது பயப்படும்படியான விஷயத்துக்காக இல்லைங்க, அடுத்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அடுத்தவங்க மனசு பாதிக்கப்படாத அளவுக்கு நடந்துக்கிட்டாலே போதுங்க. இந்த மாதிரியான திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும். கிரகப்பிரவேசம் செய்யும் போது முதலில் பசுவையும் கன்றையும் அழைத்து கோபூஜை செய்வதன் நோக்கம் என்ன? பொதுவாக கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அந்த புண்ணிய நாட்களில் முதலாக பசுவையும் கன்றுவையும் அந்த இல்லத்திற்குள் அனுப்பி வைத்து ஒரு சில மந்திரம் சொல்லி அந்த பசுவையும் அந்த கன்றையும் பூஜை செய்யக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமது முன்னோர்கள் மட்டுமல்ல சாஸ்திரமே எடுத்து சொல்லி வச்சிருக்குது. எதற்காக அப்படின்னா, கண்ணுக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களையும் கண்ணுக்கு தெரிந்த ஒரு சில அசுப சூழ்நிலைகளையும் நாம் ஒரு சில பூஜைகள் பண்ணியோ மந்திரம் சொல்லியோ மாற்றிக்க முடியும் அல்லது குறைச்சிக்க முடியும் அல்லது தற்காத்துக்க முடியும். அந்த பூமி வாங்கும் பொழுது அந்த பூமிக்கு பூமி பூஜை அப்படிங்கிறது அந்த பூமியில் அடுத்து எந்த ஒரு அசுப நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பூஜையை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் அந்த பூமிக்கு அடியில் நீங்கள் என்ன பூஜை பண்ணினாலும் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்த்துக்க முடியும். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய, உதாரணமாக அந்த பூமி அந்த இடத்துல அதாவது பல காலத்திற்கு முன்னாடி இடுகாடாகவோ சுடுகாடாகவோ இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பிரேதம் அங்கே இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது பிரேதத்தினுடைய அங்கங்களுடைய கை அல்லது கால் இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் அந்த இடத்துல புதஞ்சு இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் புதிதாக நம்ம வாங்கக்கூடிய அந்த பூமியில் நமக்கு தெரியாதுங்க. அப்படி இருக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுப நிகழ்வுகளை, அதாவது அறுத்தெறியக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த பசுவுக்கும் கன்றுக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் பசுமாட்டுக்கும் கண்ணுக்கும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, பசுமாட்டுடைய உடம்புல 9 நவ கிரகங்களும் 27 நட்சத்திர தேவதைகளும் குடியிருக்கிறதாக ஐதீகம். அது மட்டுமல்ல, பசுமாட்டுடைய பின்புறம் வரக்கூடிய சாணமாக இருந்தாலும் சரி, சிறுநீர் என்று சொல்லக்கூடிய கோமயமாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய
ஆன்மீக சக்தி வாய்ந்ததாகவும் அதே சமயம் மருத்துவ மகத்துவம் நிறைந்ததாகவும் இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் நிறைந்த அந்த கோமாதாவை முதலாக உங்களுடைய இல்லத்திற்கு கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது காலடி எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது அற்புதம் அப்படிங்கிறத விட அதி அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றும் கிராமப்புறங்களில் ஒரு சில கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சுவாமி சிலையை முதலாக மனுஷால் பார்க்கறத விட பசுவும் கன்றும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஐதீகமாகவும் ஆன்மீகமாகவும் வச்சிருக்காங்க. திருமணத்திற்கு சிலர் ஜாதக பொருத்தம்தான் தேவை என்றும் சிலர் கோயிலில் பூக்கட்டி பார்த்தால் போதும் என்றும் சொல்கின்றனர். எது சிறந்த வழி? பொதுவாகவே திருமண பொருத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணினாலும் அந்த திருமணத்தில் ஒரு சில நிகழ்வுகள், அதாவது ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய, நம்ம அக்கம் பக்கம் நடக்கக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணினாலும் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து அந்த ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்கறது சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணின பல பேர் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க, சில பேர் பிரிஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணவங்க எந்த காலத்திலும் அதாவது பிரிஞ்சு வாழ்றதில்லை. பிரச்சனை வேணா வந்திருக்கும், பிரிஞ்சு வாழ்றதில்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறத விட, ஜாதக கட்ட பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறத விட, மனப்பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறத விட, உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் பூ கட்டி போட்டு அந்த பூவில் சிறு பிரசனம் என்று சொல்லக்கூடிய உத்தரவு கிடைச்சது அப்படின்னா தாராளமாகவே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விதி இருந்துகிட்டு இருக்குது. எக்கார்ந்த கொண்டும் நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்த கோயிலில் பூ கிடைக்குங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ உத்தரவு கிடைக்காது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குலதெய்வத்த கோயிலில் பூ கட்டி போட்டு முதலாக பூ எடுக்கும் பொழுது நினைச்ச பூ வரலின்னு வைங்களே, மறுபடியும் எடுப்பாங்க. அப்பவும் வரல அப்படின்னா மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 4 முறை 5 முறை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நினைச்ச பூ வந்ததுக்கப்புறம் குலதெய்வமே நமக்கு உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மீகம் கிடையாது. முதலாக எடுக்கக்கூடிய பூவில் நீங்கள் நினைச்ச பூ வந்தால் மட்டும்தான் மன வாழ்க்கையில் சிரிப்பு அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும். அந்த பூ எடுக்கிறத கூட பார்த்தீங்கன்னா கன்னி, அதாவது சின்ன பெண்கள் தான் இருந்துகிட்டு இருக்கணும். ஆண் குழந்தை எடுக்கிறத விட பெண் குழந்தைகள், அதுவும் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய குடும்பம் சிரிப்பு நிறைந்த அமைப்பாக அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கடிதம் மூலமா கேட்டு விளக்கம் பெறலாம். உங்கள் கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சி, ஜெயா தொலைக்காட்சி, 48 NP, ஜவஹர்லால் நேரு மெயின் ரோட், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. இந்த வாரம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில இந்து தம்பதிக்கு குழந்தையாக பிறந்து பின்னர் இஸ்லாமியரால் வளர்க்கப்பட்டு சில வருடங்களில் மீண்டும் இந்து சமயத்தவரிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறுவன் சாயிநாதரான வரலாறு குறித்து பார்த்தோம். மேலும் ஆன்மீகம் தொடர்பான சில கேள்விகளுக்கும் விட தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.